Hi friends, welcome to my channel Rani'in இனிய உலகம். இன்னைக்கு நாம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது நல்லா ஹோட்டல் ஸ்டைல்ல சுவையா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மறக்காம ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. இப்போ கடாயை நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நான் ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் கொஞ்சம் செவந்து வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணாமலும் சேர்க்கலாம், பட் ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் கொதிக்கும்போது உடையாமலும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த எண்ணெயவே நாம் பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கவும் செய்யலாம். இப்போது பன்னீர் ரெடி ஆகியாச்சு. இப்போ நான் அந்த எண்ணெயை கிரேவி செய்ய போகிற பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது 2-3 கிராம்பு, 2-3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சிறிய பட்டை சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம், இந்த அளவுக்கு ஒரு சின்ன வெங்காயம், இதை நான் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு வதக்கும்போது தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டே கிடைக்கும். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா குலைவாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதில் நான் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சீரகப்பொடி, 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இப்போது மசாலா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா தொக்கு மாதிரி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் இதுக்கு ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அளவு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். கொதிக்கும்போது நல்லா பன்னீர் சாஃப்ட் ஆகிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா கொதித்து குழம்பும் கொஞ்சம் திக்காகிடுச்சு, கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போது இந்த அளவு கொதித்ததுக்கப்புறம் ஒரு 15 அளவு முந்திரி பருப்பு எடுத்து நான் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிடலாம். இதுதான் நல்லா கொழகொழப்பு தண்ணியை கொடுக்கும் குழம்புக்கு. ஸோ அப்போ தான் நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது இந்த சைஸ் பட்டரையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி, காஞ்ச வெந்தய கீரையை சேர்த்து ஒரு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டால் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பர் சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி.
கேஷ்யூ நட் சேர்த்ததுனால நமக்கு நல்லா இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. இது சப்பாத்தி, பிரியாணி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ராணியின் இணைய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.